பத்தியா பத்தியா திங்க் பண்றான். நான் கொடுக்க முடியுமா சாட் ஜிபிடி? நானாச்சும் டீப்சிக் எடுத்துருந்துருக்கலாம். தேவையில்லாம உன்னைய போட்டு இங்க உட்கார வச்சு அந்த அளவுக்கு ட்ரூலி ஸ்டாப் பில்ட் பண்ணி கேட்போமா? மாடல் இருக்கு ஓகேவா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா. ஹே கிஸ் மச்சான் யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? சரி உனக்கு ஏஐ தெரியுமா? ஏய் நம்ம சரத்குமார் படம் தானே. சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அம்மா உங்ககிட்ட ஒர்க் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? ஒண்ணு பண்ண சொல்லுவேன். இந்த சினாரியோ நான் தான் ஏஐ. சோ நமக்காக நம்மளோட ஒர்க்கை நம்மள மாதிரியே பண்ற ஒரு ஆள், பட் ஆர்டிபிஷியலான ஆள். தட்ஸ் கால்ட் ஏஐ. ஓகேவா? கவனிக்கிறா. எதை மன்னா போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்கு. ஓகேவா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா. யூஎஸ் மாடல். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம சைனாக்காரங்களும் வந்துட்டு டீப்சிக் அப்படின்னு ஒன்று இறக்கிருக்காங்க. சோ இந்த 2 பேர்கிட்ட நம்ம வந்து சில டாஸ்க் கொடுக்க போறோம். இவங்க 2 பேரும் டாஸ்க் கொடுத்து யார் வந்து சூப்பரா பண்றா அப்படிங்கறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கிட்ட நம்ம சொல்ல போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீ வந்து டீப்சிக் ஓபன் பண்ணிக்க. ஓகே. chat.deepseek.com அப்படின்னு சொல்லிட்டு குரோம்ல சர்ச் பண்ணு. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்க போறோம் வியூவர்ஸ்க்கு. சரியா? சரி சரி சும்மா சொன்னேன். தெலுங்கு படத்தை தமிழ்ல டப் பண்றப்போ டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நான்சிங் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும், பாத்திருக்கியா? அந்த மாதிரி சொல்றாங்கன்னு பாப்போம், கேட்டு பாப்போம். டெல் மீ தெலுங்கு மூவி. டெல் மீ தமிழ் டப்புடு தெலுங்கு மூவி. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. போடு தமிழ் டப்புடு மூவி நேம் வந்துட்டு கேக்கியோ. நோ தெலுங்கு மூவி ஸ்டைல் டைலாக்ஸ். டைலாக் கேக்குறேன், டைலாக். ஓகேவா? నేను నా సాహసాన్ని చెప్పలేదు కానీ నా అమ్మ చెప్పింది. நான் என் தைரியத்தை சொல்லல, ஆனா என் அம்மா சொன்னா. இவன் வந்து பாரு, இவன் என்ன சொல்றான்னு பாரு. நான் வாழ்க்கையில ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு நானே கேட்க மாட்டேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தப்பு. நான் வாழ மாட்டேன். நான் தான் விழுந்துட்டியா? நீதான் விழுந்துட்டியா? என்னது இது சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆக்சுவலா தமிழ் தெலுங்கு நான் கேட்டேன், தமிழ்ல கொடுத்துட்டேன். ஆக்சுவலா தமிழ் தான். ஓகே. தப்பு தப்பா புஷ்பராஜ் என்றால் பூ இல்லை நெருப்பு. పుష్ప అయితే ఫ్లవర్. పుష్పరాజ్ అయితే ఫ్లవర్ నహి ఫైరు. இது ஆக்சுவலா தெலுங்கு கிடையாது. అయితే நகி ஹிந்திக்கு போயாச்சு. எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டான். வெயிட் பண்ண தெலுங்குல போய் நஹின்னு வராதோ. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? தெலுங்குல లేదు. ஓகே. சாம ஜவர கமனா. அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து சொல்லப்படுறாங்க. 2 பேருக்குமே இது வந்துட்டு ஓகே சேமா தான் இருக்காங்க. 2 பூரா தான் இருக்குதுங்க. 2 பேர்லயும் பெஸ்ட் யாருன்னு சொல்ல முடியாது. இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. இப்போ நம்ம தமிழ் டயலாக் நல்ல क्वेश्चन கேட்கணும். இப்படி அறிவு இல்லாம क्वेश्चन. தமிழ் ஸ்டைல் டயலாக்னு கேட்போம். தமிழ் மூவி ஸ்டைல். தமிழ் மூவி டயலாக்ஸ் அப்படின்னு போடு. தமிழ் மூவி ஸ்டைல். அவனா ஜெனரேட் பண்றானான்னு பாப்போம். அவன் ஆல்ரெடி இருக்குது சொல்ல எக்ஸிஸ்டிங் ஆன சரி. தமிழ் மூவி ஸ்டைல் இதை வந்து ஜெனரேட் பண்ண சொல்லுவோமா? ஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் மூவி டெல்மின்னு சொல்ல வேணாம். டெல்மினா அவன் படத்துல இருந்து பிட் அடிக்கும். ஜெனரேட் தமிழ் மூவி ஸ்டைல் டயலாக்ஸ். ஓகே சாட் ஜிபிடி கரெக்டா கொடுத்துட்டா. இவருக்கு இதான் வேலை. ஹீரோ என்ட்ரி டயலாக். இந்த ஊருக்கு நான் புதுசு தான், ஆனா இந்த ஊர் எனக்கு நான் பழகி இருக்கேன். மறுபடியும் இது தப்பு பண்றானா? ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் டயலாக். நான் வந்தா புயல் வரும், நான் போனா பூமி ஆடும், என் பேர் தான் ஹீரோ நேம். இவன் பரவாயில்ல, இவன் வந்து சொல்றான் ஜெனரேட் எக்ஸிஸ்டிங் டயலாக் இல்ல இது. நீ எத்தனை மரம் வெட்டினாலும் இந்த வந்தா புயல் வரும், போனா பூமி ஆடும், என் பேர் தான் நுபுலா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என் கண்ணில் தண்ணீர் விட்டவன் என் கையில் ரத்தம் விட்டே தீர்வானா. என் கோபம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டயலாக கொஞ்சம் இது வந்துட்டு இது ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுது லைட்டா. ஆனா வந்து இவன் வந்து செத்துட்டான். இவன் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க டைலாக்ஸ் கொடுத்துருக்கான். வேட்டைக்காரனுக்கு பாம்பு கூட பயப்படும், ஆனா நான் வேட்டையை தொடங்கினா வேட்டைக்காரன் கூட ஓடுவான். இது என்ன பண்ணிடுவோம்? நீ என் மீது கை ஓங்கினால் அந்த கை நொறுங்கிவிடும், நீர் என் அருகில் இருக்கும் வரை. அந்த டைலாக் மாதிரி இருக்குல்ல இது.
நீரின் பக்கம் இருக்கும் வரை என்னை கொல்லும் ஆண்மகன் இன்னும் பிறக்கவில்லை மாமா. இங்க பாரு வில்லன் டைலாக்ஸ். அழகான மூஞ்சில சிரிப்பு இருந்தா அது ஹீரோ, அழகான மூஞ்சில பயம் இருந்தா அது நான். இது இவனா ஜெனரேட் சிரிப்பு இருந்தா இதுதான் ஆக்சுவலி வந்துட்டு தெலுங்கு நீ சிரிக்காதா? தமிழ் மூவியோட டைலாகா இருக்கணும். தமிழ் டு லிஸ்ட் ஆப் பில்ட் பண்ணி கேட்போமா? டு லிஸ்ட் வெறித்தனம். இத அப்படியே ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணா நம்மளே பில்ட் பண்ணிடலாம்னா? எஸ், அதான் ஏ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்க. பட் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளோட ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ஈஸியா, கோடிங்கே தெரியாதவங்க கூட அது பண்ணலாம். அப்போ இது ஒண்ணா இருந்தா built a to-do list app with only HTML, CSS ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. and JS. Ooh, spelling mistake. ஓகே, என்ன கொடுக்குறான்னு பார்ப்பேன். இதை வந்துருச்சு, இதை அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். இதுல என்ன சர்வர் பிஸின்னு வருது. நல்ல வேளை மயங்கிருச்சு. சர்வர் பிஸி, ப்ளீஸ் ட்ரை அகைன் வந்துருச்சு. இதுல எப்ப பார்த்தாலும் இதுல ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த டீப் சீக்ல வந்துட்டு ChatGPT அப்படி கிடையாது, அப்படி ஃப்ளோ வந்துட்டு தலைவர் கொடுத்துட்டே இருக்கு. இங்க பாரு டு டு லிஸ்ட் வந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அந்த கொடுக்குறோம் பாத்தியா, HTML, CSS, JSலாம் அந்த மாதிரி. ஆனா ChatGPT வந்துட்டு ஒரே இது index.html ஃபுல்லா போடுற மாதிரி கொடுத்தான். நைஸ். இவங்க ரெண்டு பேருமே சேம் ஆப் தான் கொடுக்கானுங்க. டு டு லிஸ்ட்னு கேட்டா ஒன்னும் விசேஷமாலாம் இல்ல, சேம் UI தான் இருக்கு. டீப் சீக்ல இங்க பாரு, டீப் திங்க் அப்படின்னு ஒரு மோட் இருக்கு பாரு. இனி பைத்தன் ப்ரோக்ராம் யூசிங் லிஸ்ட்னு கொடுத்தா பாரு, டீப் சீக் அவன் திங்க் பண்றதெல்லாம் கொடுக்கான் பாரு. ChatGPT கொடுப்பானோ? ChatGPT கொடுப்பானாவா? இங்க வாருமா சொல்லு. இப்ப நாங்களும் அடுத்த வெர்ஷனுக்கு வந்துட்டோம். இப்ப ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. பட் இவன் எப்படி ரீசன் பண்றா, நான் இது யூஸ் பண்றேன், அந்த ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். ஈவென்ட் வச்சு ஒரு ப்ரோக்ராம். ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம். இங்க பாரு, அவன் திங்க் பண்றான், அதை காட்டவே இல்லையா அவன். பட் இவன் நமக்கு திங்க் பண்றதுக்கே கத்து கொடுக்குறான். திங்க் பண்றலாம் ஹியூமன் நேச்சர், சரியா? அதெல்லாம் ஒரு கத்து கொடுக்கணும். என்ன இது என்ன இருந்தாலும் நம்ம இவன்ட்ட பேசும்போது இன்னொரு ஹியூமன்ட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அவனும் திங்க் பண்றான். சொல்றேன். சாப்பிட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவான்? இது பாரு, வேற லெவல். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு சின்ஸ் ஐம் an AI, I don't eat, ஆனா நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்கள்ட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொல்லிட்டு டிஜிட்டல் ஸ்நாக் சாப்பிட்டியாடா? டே இல்லடா, நீ சாப்பிட்டியா? நோடா, டிட் யூ ஈட்? தமிழ்ல எடுத்துருக்கப்ப இங்கிலீஷ்லயும் எடுத்துருக்கப்ப. ஏன் சாப்பிடலன்னு சொல்லு, உடம்புக்கு ஏதோ ஆயிர போகுது. சாப்பிடு. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. Me too. சொல்லட்டுமா? Not I'm too. Me too. ஓகே, அவனுக்கு புரியுதுல. ஓ நைஸ். நீ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரான்னு கேட்டிருக்கான். தமிழ்ல பேச கம்ஃபர்டபுளா மஸ்ஜித் டவுன்லோட் ப்ராஜெக்ட் எப்படி போகுது? Hey, you mistaken me. I'm a full stack developer-யா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா? சூப்பர்டா. பேக் எண்ட்ல என்ன ஸ்டாக் யூஸ் பண்றேன்? ஜேஎஸ்ஆ இல்ல சம்திங் எல்ஸ்? பைத்தன்டா வேற லெவல். என்ன இவன்ட்ட கேள், தமிழ்ல பேச பாரு. சாப்பிட்டியான்னு கேளு தமிழ்ல. தமிழ் தெரியுமான்னு தமிழ் அப்பல் டைரக்டா டீப் திங்க் எடுத்து விட்டுரு. சாப்பிட்டியாலே வேற அழகா சொல்றான். Which is in Tamil. Let me translate that first. சாப்பிட்டியா is a colloquial form. அதான் டீப் திங்க் ரொம்ப திங்க் பண்றான், ரொம்ப டீப்பா போறான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. சரி, ஓகே, லாஸ்ட் எண்டிங் போயிருவோமோ? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லாங்காவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம முடிச்சுக்கலாம். பட் வந்து அதாவது ரெண்டு பேருமே வந்துட்டு பெஸ்ட் யாரு பெட்டர் யாரு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்துட்டு ChatGPT தான் வந்துட்டு பிடிச்சிருக்கு. நான் முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணலாம் என்னன்னு தெரியல. எனக்கு ChatGPT ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்வீனியன்ட்டாவும் இருக்குது எனக்கு ரொம்ப, டீப் சீக்கை விடவும். பட் டீப் சீக்கோட எக்ஸ்பிளனேஷன், டீப் சீக் முதல்ல நீ யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணாம மாமா கோவம் வந்துருச்சு. நான் யூஸ் பண்ணேன். எனக்கு கன்வீனியன்ஸுக்கு ஓகே. பட் டீப் சீக் என்ன ஒரு இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு சொல்லணும்னா, இவன் வந்துட்டு ரொம்ப சொபஸ்டிகேட்டடா இருக்கான். இவன்
அதான் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இருக்கான். பட் ChatGPT இதை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவன் கொடுக்குற அவுட்புட். ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். இதை வந்து தளபதி பத்தி கேட்டேன், தளபதி விஜய் பத்தி 2 பேர்ட்டுமே கேட்டு பார்த்தோம். அதுல வந்துட்டு இவன் சொன்னாம்ல, ப்ராஜெக்ட் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு, அரசியலுக்கு வந்தது, அவரோட பிளாப் எல்லாத்தையுமே நீட்டா அப்படி அக்குவேர் அப்படிங்கறதே சொல்லுச்சு, இப்போ பொலிட்டிஷியன் அப்படிங்கறதே சொல்லுச்சு. ஆனா இது வந்து அப்படி சொல்லல. ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மலா டிவிக்குன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் அதை பத்தின அதை பத்தி சொல்லவே இல்ல. முடியாம அப்படிதான் போட்டுருக்கான். அவன் வந்துட்டு அந்த இயர்லாம் சொல்லி 2020 நான் கேட்கும்போது ChatGPT ஜஸ்ட் ஒரு ஆக்டர் அப்படிங்கறது மட்டும் தான் உங்களுக்கு அவனோட மூவிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் இது பண்ணி. ஓகே கிக்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வெல் சி.